வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரவணன், பழனி, அரசி இன்னும் 3 பேரும் சோஃபால உட்கார்ந்துருக்க. கோமதி பிளேட்ல டம்ளர் வச்சு எடுத்துட்டு வர்றாங்க. இந்த அரசி கிட்ட நீட்ட, என்ன 2 வாசனையும் கலந்து வருதே, டீயா காஃபியான்னு கேக்குறாரு பழனி. இந்த சரவணனுக்கு கொடுத்துட்டு, ஏன் என்னன்னு தெரிஞ்சாதான் குடிப்பீங்களோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு பிளேட்டு வச்சுட்டு கோமதி உட்கார வெறும் டம்ளரை எட்டி பார்த்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம்க்கா, மச்சானுக்கும் உனக்குமான உறவுகள்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு பழனி. அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்க, அட ஏமாமா, நேத்து ராத்திரியும் அம்மா ஏதாவது டிராமா போட்டுருவாங்களான்னு பயந்து அப்பா மொட்டை மாடியில போய் படுத்துட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் சும்மா இருடி இவ ஒருத்தி அப்படின்னு கோமதி அரசியை மிரட்டிட்டு இருக்க அதிர்ச்சி ஆகிற பழனி, என்னது இந்த குளிர்லையா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா அப்படிங்கிற கோமதி, ஏண்டா இப்ப அதுதான் உனக்கு கவலையா, என்னை பத்தி கவலை இல்லையா உனக்கு அப்படின்னு கோமதி கேட்க, என்னது அக்கா காரிய பத்தி நான் கவலைப்பட்டு பேச போய் வாங்கி கட்டிக்கிட்டு நின்னப்போ பேசாம பார்க்க தானே செஞ்ச, அப்புறம் என்ன கேக்குறேன்னு பழனி கேட்டு விட்டுடுறாரு. அந்த மனுஷன் என்கிட்ட பேசாம போயிடுவாராடா அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா அப்படிலாம் அப்பாவால் இருக்கவே முடியாதுமா, மிஞ்சி போனா 1 வாரம், அப்படியே இல்லைன்னா 10 நாள், அதுக்கு மேல அவரால் இருக்க முடியாதுமா. கோமதி இந்த அண்ணன் கடப்பைய கொண்டு வந்து நீட்டுவாரு அப்படிங்கிறாரு சரவணன். இதெல்லாம் கேட்டு முடிக்கிற கோமதி அப்பதான் ஞானோதயம் வந்த மாதிரி, என்னை பத்தியே பேசிட்டு இருக்கேன் பாரு, டேய் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணுமேடா, வக்கீல் எதுவும் பேசினாரா உங்ககிட்ட அப்படின்னு கேட்க, பேசினாருமா அப்படின்னு சரவணன் சொல்ல, சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. 10 மணிக்கு கோர்ட்ல இருக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, இந்த கோர்ட்டு பயணம் என்னைக்குதான் முடிவுக்கு வரும்னே தெரியல, அதுக்கு பேசாம நீ எவ்வளையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு கோமதி சொல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாரு சரவணன். பழனிய அப்படியே பாக்குறாரு. நானும் தான் காதலிச்சேன், கல்யாணம் கூட தான் பண்ணலான்னு பார்த்தேன், கடைசியில என்ன நடந்ததுன்ற மாதிரி விரக்தியா பாக்குறாங்க அரசி. அக்கா, அவன் காதலிக்க தானே செஞ்சான், நீங்களும் தான் அவனை புரிஞ்சிக்காம கடைசி வரையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை அப்படின்னு சந்தர்ப்பத்துல சிந்து பாடிடுறாரு பழனி. அப்போ பாண்டியன் உள்ளரவர அங்க உட்கார்ந்திருந்த கோமதி கடகடன்னு எழுந்திரிச்சு போறாங்க. அப்பா, கோமதி வாழ்க்கையில செஞ்ச ஒரு உருப்படியான காரியம் இதுதானே நமக்கு தோணினாலும் கோமதி பாண்டியனுக்கு காஃபி கொண்டு வரதான் ஓடி இருப்பாங்கன்னு தோணுது. பழனியை பாக்குறவரு, ஏண்டா காஃபியை மெதுவா குடிடா, இந்த உறிஞ்சுற அப்படின்னு இல்லாத காப்பிக்கு பாண்டியன் சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்காரு. பழனி பாவம் திருன்னு முழிக்கிறாரு. நம்ம நினைச்ச மாதிரியே கோமதி டம்ளர்ல காஃபியோ டீயோ எடுத்துட்டு வர்றாங்க. ஏண்டா நீக்கு டீ குடிச்சிட்டியா அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க, டீ குடிச்சிட்டேன்பாங்கிறாரு அவரு. கொண்டு வர்ற கோமதி, அரசி இந்தான்னு நீட்டுறாங்க. அரசியும் பிளேட்டை வாங்கி, அப்பா எடுத்துக்கோங்கப்பான்னு நீட்டுறாங்க. பாண்டியன் டம்ளரை கையில எடுக்க, அப்பாடா இது போதும் அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க, அந்த வெறும் டம்ளரை மறுபடியும் ஊதிட்டு இருக்காரு பழனி. ஏண்டா சரவணா, கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, 10 மணிக்கு போகணும் பாங்கிறாரு அவரு. அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிற பாண்டியன், இல்லடா கடையில வேற நிறைய வேலை இருக்குங்கிறாரு, அதுக்காக அவனை கோர்ட்டுக்கு போக வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, உடனே பாண்டியன் ஓரப்பார்வையா முறைக்கிறாரு. அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்க, இப்போ உன்னை கேட்டாங்களான்ற மாதிரி பாண்டியன் பார்க்க வாயை மூடிக்கிறாங்க கோமதி. ஏண்டா பழனின்னு கூப்பிட மச்சாங்கிறாரு, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படிங்கிறவரு. பழனி பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இல்லடா நான் கடையை பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம சரவணன் கூட போயிட்டு வந்துடுறியான்னு கேக்குறாரு. அதுல என்ன மச்சான் சிரமம், நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாரு பழனி. ஏண்டா நீயும் கடை தானே நடத்துற, உன் கடையில வேலை இருக்காதான்னு கோமதி கேக்குறாங்க. அக்கா, அதை சுகன்யா பாத்துக்குவாக்கா, நீ விடு அப்படிங்கிறாரு பழனி. இல்ல சும்மாவே உன் அண்ணனுங்க ஆடுவாங்க, இதுல நீ கடையை விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்திக்கிட்டு இருந்தா அம்பிட்டு தான், வீட்டுக்கு கூட வரவிடாம பண்ணிடுவாங்க, உடனே அவ கோச்சிட்டு வந்துருவா அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாதங்கிறாரு பழனி. இல்ல வேண்டாம், நீ கடையை பாத்துக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப சரவணன் மட்டும் தனியா கோர்ட்டுக்கு போவானாங்கிறாரு பழனி. ஏன், அவங்க அப்பாவுக்கு தானே வேலை, நான் சும்மா தானே இருக்கேன், நான் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பழனி ஆச்சரியமா பாக்குறதுல நாமளே பாக்குறோங்க கோமதி எப்போ இருந்து இவ்வளவு அறிவாளியா மாறினாங்கன்னு. சரவணன் ஆச்சரியமா பார்த்துட்டு, அம்மா நீ எதுக்குமா அங்கன்னு கேட்க, பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. உனக்கு அங்கெல்லாம் வந்து பெருசா பழக்கம் இல்லைல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, உனக்கு மட்டும் பழக்கமாடா, என்ன பண்றது, நல்லா இருந்த பையன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேற விட்டுட்டா அப்படின்னு கோமதி சொல்ல,
அம்மா இது நான் கொடுத்த கேஸுமா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஏய் அவளால தானே கொடுத்த அப்படின்னு கோமதி கேட்க அதுக்கு என்னம்மாங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். சரி சரி அந்த கதையெல்லாம் எதுக்கு, நான் உன் கூட வர்றேன், நாம போயிட்டு வந்துடலான்னு முடிச்சிடுறாங்க கோமதி. ஏங்க நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்க, ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சுல்ல, அப்புறம் இதுக்கு எங்கிட்ட வேற கேட்குறாங்கிறாரு பாண்டியன். எலை சரவணான்னு கூப்பிடுறவரு ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாரு. கோமதி ஒரு ஏக்க பெருமூச்சோட பாத்துட்டு இருக்காங்க. பழனி போற மச்சானையும் சரவணன் அங்க நின்று இருக்க அம்மாவையும் பாத்துட்டு இருக்காங்க. அப்பாடா ரொம்ப நாளா சென்னை வாசியா இருந்த கதிரும் ராஜியும் ஊரு கிளம்புறாங்க போல. பெட்டியில எல்லாம் எடுத்து ராஜி அடிக்கிட்டு இருக்க கதிர் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காரு. சரிம்மா கோர்ட்ல இருந்து வந்தது நீ எனக்கு ஃபோன் பண்ணுமா. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம். அதெல்லாம் சேஃபா வந்துருவோமா. சரிம்மா வச்சிடுறேன். அப்படின்னு போனை வைக்கிறாரு கதிர். யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னு ராஜி கேட்க, அண்ணனும் அம்மாவும் தான் அப்படிங்கிறாரு கதிர். சரவண மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு ராஜி கேட்க, ஓகேவா இருக்காருன்னு தான் அம்மா சொன்னுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல, யோசனையா தலையாட்டிட்டு, நீ நேரடியா சரவண மாமாவுக்கே ஃபோன் பண்ணியிருக்கலாம்லங்கிறாங்க ராஜி. பண்ணியிருக்கலாம் தான், ஆனா இந்த மாதிரி நேரத்துல கூட இருக்காம எங்கேயோ இருந்துகிட்டு நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்கு சங்கடமா இருக்குங்கிறாரு கதிர். நாம ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த மாதிரி கிளம்பி இருக்கணுமோ அப்படின்னு ராஜு சொல்ல, கேஸ் ஹியரிங் இருக்குன்னு அப்ப நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ஏய் இந்த சார்ஜர் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு பக்கத்துல பிளக் பாயிண்ட்ல இருந்த சார்ஜர் எடுத்து ராஜு கையில கொடுக்கறாரு கதிர். ராஜி பேக் பண்ணிட்டு இருக்க கதிர் ஓடி ஓடி அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. ஆமா இனிமே அண்ணனோட லைஃப் என்ன ஆகும்னு கேக்குறாரு கதிர் திடீர்னு. ராஜியும் பெருமூச்சு விட்டுட்டு பார்க்க, டைவர்ஸ் விஷயத்துல அண்ணன் அம்மா அப்பா எல்லாருமே உறுதியா தான் இருக்காங்க, அது கிடைக்கவும் செஞ்சிடும்னு வையேன், ஆனா அதுக்கப்புறம் அண்ணனோட லைஃப் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட நிறுத்துறாரு கதிர். மாமாவுக்கு உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி அத்தை அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அதுக்கெல்லாம் அண்ணன் ஒத்துக்காது அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜியும் தெரியல என்ன பண்றதுங்கிற மாதிரி பாக்குறாங்க. என்ன ஆனாலும் அண்ணன் நொறுங்கி போகாம இருந்தா போதும் அப்படிங்கிறாரு கதிர். நாம எல்லாரும் இருக்கோம்ல பாத்துக்கலான்றாங்க ராஜி. நான் அவங்கள பத்தி யோசிச்சேன் ராஜிங்கிறாரு கதிர். அவங்கன்னா எவங்க அப்படின்னு ராஜி கேட்க, அதுதான் அண்ணனோட ஒய்ஃபு, அவங்க லைஃப் என்ன ஆகும்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன பண்றது எல்லாம் அவங்களா பண்ணிக்கிட்டது தானே அப்படிங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவங்களும் பாவமா தான் இருக்காங்க, ஆனா இன்னொரு பக்கம் இம்புட்டு பண்ணினவங்களுக்கு ஏன் பாவம் பார்க்கணும்னு தோணுச்சு. அப்புறம் அந்த யோசனையை அப்படியே விட்டுட்டேன். தப்பு இல்ல அப்படின்னு ராஜியை கேக்குறாரு கதிர். தப்பே இல்ல, அவங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்தாதான் தப்புங்கிற மாதிரி ராஜியை தலையை ஆட்டுறாங்க. ஏன்னா பாவம் பார்த்து பட்ட அனுபவம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கே. ராஜி பேக்கிங் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க கதிர் எழுந்திருக்கிறாரு. எனக்கு ஒரு டவுட்டுங்கிறாங்க ராஜி. என்ன டவுட்டு அப்படின்னு கதிர் கேட்க, மீனா அக்காவை நீ அண்ணின்னு கூப்பிட்டு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அதுக்கு என்னங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். ஆனா நீ மயிலக்காவை அண்ணின்னு கூப்பிட்டு ஒரு தடவை கூட கேட்டதில்ல, ஏன் அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. அது அவங்கள அப்படி கூப்பிட தோணல அப்படின்னு கதிர் சொல்ல, இல்ல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குல்லங்கிறாங்க ராஜி. நீ ஒரு வாட்டி வீட்டுல டியூஷன் எடுக்கும்போது உன்னை அப்பா கிட்ட போட்டு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி அந்த விஷயத்த மறந்துருந்தாலும் இவரும் மறக்க மாட்டார் போல. ராஜி அப்படின்னு தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள அண்ணின்னு கூப்பிடவே தோணல அப்படின்னு கதிர் சொல்ல, அட எனக்காக இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருந்தியா நீ அப்படின்ற மாதிரி ராஜி கதிரை பாக்குறாங்க. சரி அப்படின்னு கிளம்பலாமா அப்படின்னு கேட்க வந்த கதிர் டக்குன்னு எதையோ நினைச்சிட்டு, நேத்து போட்ட டிஷர்ட்டு பாத்ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இதோ எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஓடுறாரு. ஓடி போய் எடுத்துட்டு வந்து இன்னொரு பேக்ல வச்சு அதை க்ளோஸ் பண்றாரு கதிர். பேக்கை க்ளோஸ் பண்ணி தூக்கி பார்த்துட்டு, நான் ரெடி போலான்னு சொல்லிட்டு உட்கார்றாரு கதிர். உனக்கு என் மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு ராஜா ஆர்வமா கேட்க, செல்லமா சிரிக்கிற கதிர். நீ தினமும் இந்த கேள்வியை 2 தடவை கேட்ப, நானும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லணும், அதான் என்ன கதிர் கேட்க, ஆமா சொல்லு நீ அப்படிங்கிறாங்க ராஜி. ஒரு தடவை லைட்டா நிமிந்து உட்கார்றவரு, ரொம்ப பாசம்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்படின்னு ராஜி பார்க்க, செல்லம்மா அவங்களோட மூக்க கிள்ளி ரொம்ப 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 பாசம் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த சென்னை ட்ரிப் அவங்க மனசுக்குள்ளேயும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட மாற்றத்தை கொடுத்துருக்க. சுத்தி ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு இங்க இருந்து கிளம்புறதுக்கே மனசே இல்லைங்கிறாங்க ராஜி. எனக்கு மட்டும் இருக்காக்கும் அப்படின்னு கதிரும் சொல்ல, வேணும்னா இன்னொரு 10 நிமிஷம் இருக்கலாமான்னு கேக்குறாங்க ராஜி. 10 நிமிஷம் தானே இருந்துட்டு போலாங்கிறாரு கதிர். ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு ராஜி கேட்க, 8:30 மணிக்கு தான் செக் அவுட்டு, அது வரைக்கும் நாம இருக்கலாம்
அப்படின்னு கதிர் சொல்ல இருக்கலாமே அப்படின்னு ராஜியும் ஒத்துக்கிறாங்க. சரி, அது வரைக்கும் நாம என்ன பண்றது அப்படின்னு கதிர் கேட்க ராஜியும் யோசிச்சுட்டு பேசிட்டே இருக்கலாங்கிறாங்க. ஏன் என்ன பேசணும் உனக்குங்கிறாரு கதிர். நம்மளை பத்தி பேசலாம், நாம இனிமே எப்படி எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு இதை பத்தி எல்லாம் பேசலாம்ல அப்படின்னு ராஜி சொல்ல அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு கதிர். நாம இனிமே எப்படி இருப்போம்னா சந்தோஷமா இருப்போம், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு மொத்த வாழ்க்கைக்கும் என்ன தேவையோ அதை தெளிவா சொல்லி முடிச்சிடுறாரு கதிர். ராஜி முகத்திலையும் சந்தோஷம் பரவ, சந்தோஷத்தை தவிர நம்ம வாழ்க்கையில இனி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற கதிர் கல்லகல்லன்னு சிரிக்கிற ராஜியோட முகத்தை ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. சரவணனும் கோமதியும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ஆட்டோ நின்னது இறங்குற சரவணன் அம்மா பாத்துன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. கோமதி சுத்தமுத்தும் பார்த்துட்டு ஏண்டான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு சரவணன். உங்க அப்பாவும் பேசாம நம்ம கூட வந்திருக்கலாம், ஏன்னா எப்ப பார்த்தாலும் கடனே கிடக்குறான்னு தெரியல அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா இனியும் நாம எத்தனை தடவை இந்த கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும்னு தெரியலமா, வரும்போதெல்லாம் கடைக்கு லீவு விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாரு சரவணன். ஏண்டா உனக்கு படபடப்பா எதுவும் இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க இல்லம்மாங்கிறாரு அவரு. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன், நீ தான் என்னமோ படபடப்பா இருக்கிற. மா நீ வீட்லயாவது இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படி இல்ல, அந்த மயிலையும் அவங்க வீட்டுக்காரங்களையும் நம்பி உன்னைய தனியா அனுப்ப முடியாதுடா, அந்த பொம்பளை வந்து எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு கோமதி சொல்றது நமக்கும் சரின்னு தான் படுது. ஏண்டா நீ வந்துட்டு என்ன வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியான்னு கேட்க, நான் அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டேமாங்கிறாரு சரவணன். அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க, நான் வேணும்னா போய் பார்த்துட்டு வந்துட்டுமாமா அப்படின்னு சரவணன் திரும்புறாரு. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே வக்கீல் வர்றாரு. வக்கீலுக்கு முன்னாடி செந்தில் வர்றாரு. இதோ வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா அப்படின்னு செந்தில் வந்து பக்கத்துல நிக்க கோமதிக்கு ஆச்சரியமும் ஒரு நிம்மதியும் தாங்க முடியல. ஏய் செந்தில் அப்படின்னு அவங்க ஆர்வமா கைய பிடிக்க, செந்தில் நீ என்னடா இங்க பண்றேன்னு கேக்குறாரு சரவணன். உனக்காக தானே, ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல சரவணனுக்கு திடுக்குன்னு இருக்குது. ஏன் செந்தில் நீ ஆபீஸ்க்கெல்லாம் போக வேணாமா அப்படின்னு கேட்க, பகுதி நேரத்துக்கு லீவ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு அவரு. டேய் என்னடா நீ எதுக்குடா இப்படிலாம் பண்ற, நான் என்ன ஸ்கூலுக்கு போற குழந்தையா அப்படிங்கிறாரு சரவணன். அட என்னன்னு நீ அப்படின்னு செந்தில் கேட்க, என்னடா நீ சும்மா இருடா, அவன் வந்தது நல்லதுதான் நமக்குங்கிறாங்க கோமதி. கோமதி வந்து நிக்கிற வக்கீல் கிட்ட, சார் கேஸ் விசாரணை ரொம்ப நேரம் நடக்குமா அப்படின்னு கேட்க, இல்லையேம்மா அதை இப்ப சொல்ல முடியாதேம்மா அப்படின்றாரு. ஐயோ கடவுளே அப்படிங்கிற கோமதி, சார் தீர்ப்பாவது இன்னைக்கு கொடுத்துருவாங்களான்னு ஆர்வமா கேக்குறாங்க. டைவர்ஸ் கேஸுமா, இமீடியட்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு வக்கீல் சொல்ல, ஐயோ அப்படின்னு நெத்தில கையை வச்சுட்டு, ஐயோ கடவுளே அப்படிங்கிற கோமதி மறுபடியும் வக்கீல் கிட்ட திரும்பி, சார் நான் கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது சரவணனை மீட்டு கொடுத்துருங்க சார், அவங்க எப்படிலாம் பொய் சொன்னாங்க, எப்படிலாம் சரவணனை கஷ்டப்படுத்தினாங்கன்றதுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்க சார் அப்படின்னு கோமதி கேட்க, இருக்குமா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறாரு வக்கீல். நீங்க வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து ஜட்ஜு முன்னாடி வேணும்னா சொல்றேங்கிறாங்க கோமதி. அம்மா நீ பதட்டப்படாதம்மா, அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு அம்மாவோட தோல்ல கைய வச்சு ஆறுதல் படுத்துறாரு செந்தில். இல்லடா நம்ம பக்கத்துலயும் தெளிவா சொல்லணும்ல அப்படின்னு கோமதி கேட்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு வக்கீல் சொல்ல கோமதி ஒரேடியா கவலைக்குள்ள முழுகிடுறாங்க. நேத்தே கிளம்பின மயில் ஃபேமிலி இன்னைக்கு தான் வந்து சேர்றாங்க போல இருக்கு. ஒரு ஆட்டோ வந்து நிக்க முதல்ல மாணிக்க இறங்குறாரு, அடுத்து மயில் இறங்குறாங்க. ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறங்குறாங்க பாக்கியம். இறங்கின மயில் சுத்தி முத்தி பார்வையை ரொம்ப ஆர்வமாவும் எதிர்பார்ப்போடையும் ஓட்டிட்டு ஒரு இடத்த பார்க்க அங்க கோமதி, செந்தில், சரவணன், லாயர்னு 4 பேர் நிக்கிறாங்க. வழக்கம் போல புடவை முந்தானிய விரல்ல புடிச்சுக்கிட்டு விரலால சுத்திக்கிட்டு இருக்காங்க. மயிலோட பார்வை போற பக்கம் பாக்குற மாணிக்கம், சம்பந்தியமா தான் வந்திருக்காங்க, என்ன சம்பந்தி வரல போல இருக்கேங்கிறாரு. ஏன் வந்திருந்தா நீ என்ன போய் நல்லா விசாரிக்க போறியா, வாய மூடியா அப்படின்னு பாக்கியம் சொல்ல அடுத்த செகண்டே அவர் வாய மூடிக்கிறாரு. மயிலு மட்டும் ஏக்கமும் அழுகைக்கு ரெடியா பாத்துக்கிட்டு இருக்க பாக்கியமா அங்க பாக்குறாங்க. பேசிட்டு இருக்க கோமதிய வன்மத்தோட பாத்துட்டு இருக்காங்க பாக்கியம். மயில அங்கேயே பாத்துட்டு இருக்க, என்ன புருஷன் வீட்டு ஆளுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே பாசம் உனக்கு பொங்குதாக்கும், போய் அவங்க கிட்ட பேசணும்னு தோணுதா அப்படின்னு பாக்கியம் கேட்க, அப்படின்னு தலையை வேகமா ஆட்டுறாங்க மயிலு. ஒரு வார்த்தை கூட நீ அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது, என்ன பேசணுமோ அதை ஜட்ஜு கிட்ட பேசு, என்ன மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லு, எல்லா பாசத்தையும் ஒன்னா அங்க போய் வாழ தொடங்கினதுக்கு அப்புறம் கொட்டிக்க அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. மயிலு
இன்னும் வேகமா விரல கிள்ளிட்டு இருக்காங்க. சரவணன் வக்கீல் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க, அப்படியே பார்த்துட்டு இருக்க. வா அப்படின்னு மிரட்டுறாங்க பாக்யம். மயில அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்க. வா மயிலு அப்படின்னு அவங்க அப்பாவும் கூப்பிட 3 பேரும் போறாங்க. வாமா போலாம் அப்படின்னு செல்வம் சொல்ல கோமதி நடக்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சரவணன் முதுகுல கைய வச்சுட்டு நடக்கிறாரு செந்தில். வாங்க போலான்னு லாயர் உள்ளர போறாரு. என்ட்ரன்ஸ் பக்கத்துல வரும்போது சரவணனும் மயிலும் ஃபேமிலியோட வந்து நிக்கிறாங்க. சரவணன் அப்படியே நின்னுட, மயில அவரு முன்னாடி அப்படியே குறுகி போய் கெஞ்சலோட நிக்கிறாங்க. பக்கத்துல குடும்ப நல நீதிமன்றம்னு போர்டு இருக்க. சரவணன் மயில முறைச்சிட்டு இருக்காரு. மயில பார்வையிலேயே டன்னா கெஞ்சில நிரப்பிட்டு பாக்க கோமதி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. செந்திலும் கோவமா பாத்துட்டு இருக்காரு. மயிலுக்கு அழுக வர்றதுக்கு தயாரா இருக்கு. பாக்யம் மாணிக்கொன்னு எல்லாரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. சரவணன் முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாம அப்படியே மரம் மாறி நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்க பாக்யம் வா வா மயிலு அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்துட்டு போக போ அப்படின்னு மாணிக்கமும் போறாரு. மயில அழுகியோட திரும்பி பாத்துக்கிட்டே போக பேசாம போ அப்படின்னு பாக்கியம் முதுகு பிடிச்சி தள்ள இவங்க எல்லாம் போறவங்களையே பாத்துட்டு இருக்காங்க. பயங்கர வெறுப்ப முகத்துல தேக்கி வச்சிருக்க கோமதி டேய் வாடா வா போலன்னு சரவணன் கையை தட்டுறாங்க. உள்ளர ஜட்ஜ் வந்து உட்கார்ந்துருக்க. எல்லாரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட ஒருத்தர் ஆன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. மயிலும் சரவணனும் எதிரெதிரா நின்னுட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. மயில அதே பார்வையோட நிக்க சரவணன் எந்த உணர்ச்சியும் இல்லாம நிக்கிறாரு. படு சீரியஸா எதையோ பாத்துட்டு இருந்த ஜட்ஜ் கேஸ் நம்பர் 156 தங்கமயில் சரவணன்ங்கிறாங்க. உடனே பக்கத்துல இருக்க ஆர்டர்லி தங்கமயில் சரவணன் 3 தடவை ஏலம் போடுறாரு. உடனே பாக்யம் மயிலோட கையில கைய வைக்க அவங்க திரும்பி பாக்குறாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல மயிலு? போய் என்ன சொல்லணுமோ சொல்லு. நீ அங்க போய் வாழணும்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல மயில அழுகையோட தலையாட்டுறாங்க. போ அப்படின்னு கோமதியும் சொல்ல சரவணன் வாங்கன்னு அவங்க லாயர் கூப்பிடுறாரு. ஜட்ஜோட டேபிளுக்கு முன்னாடி 2 லாயரும் நிக்க அவங்க ஆட்களும் அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. சரவணன் மயிலிய பாத்துட்டு இருக்க. மயில அதே கெஞ்சலும் அழுகையுமா சரவணனை பாத்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு லாயர் கேட்க ஆமாங்க மேடம், ஆனா என்னோட கிளையன்ட் தங்கமயிலுக்கு டைவர்ஸ்ல உடன்பாடு இல்லைங்க மேடம் அப்படிங்கிறாரு தங்கமயில் லாயர். ஜட்ஜ் பாத்துட்டு இருக்க ஆமாங்க மேடம், எனக்கு விவாகரத்தெல்லாம் வேண்டாம், நான் என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு மயிலு சொல்ல அப்படியே சொல்லு மயிலு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பெருமையா பாக்குறாங்க. என்ன திமிர் பாரு, திரும்பியும் வந்து வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கோமதியை பல்ல கடிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. உடனே செந்தில் கிட்ட திரும்பி கேட்டியாடா அவ சொன்னத அப்படின்னு கடுப்பக்கா மறைச்சிட்டு இருக்காங்க கோமதி. இந்த கல்யாணமே முழுக்க பொய்யில நடந்தது யுவர் ஆனர். தங்கமயிலோட வயசு படிப்புன்னு எல்லா விஷயத்திலையும் பொய் சொல்லிதான் அவங்க இந்த கல்யாணத்தையே நடத்தி இருக்காங்க அப்படின்னு சரவணனோட லாயர் ஆரம்பிக்க அவங்க விட்டாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கேன்னு பாக்கியம் பாக்குறாங்க. மயில ரொம்ப சங்கடமா விரலால கிள்ளிட்டு கூனி குறுகி நிக்கிறாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரவணனும் அவர் குடும்பத்தாரும் தங்கமயில வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. என்னோட கிளையன்ட் சரவணன் வீட்டு சைட்ல இருந்து எந்த ஒரு வரதட்சணையும் கேட்கவே இல்லை. ஆனாலும் அவங்க பொண்ணுக்கு அவங்களாவே விருப்பப்பட்டுதான் 80 சவரன் நகை போட்டிருக்காங்க. அந்த நகையில 8 சவரன் தான் தங்கம், மத்தது எல்லாமே கவரிங் அப்படின்னு அவங்க லாயர் சொல்லிட்டு இருக்க. பாக்கியத்துக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே மாணிக்கத்தை பார்க்க அவரும் ஐயோ இதெல்லாம் சொன்ன கேஸ் வீக் ஆயிடுமே, மயிலுக்கு விவாகரத்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி பயத்தோட பாக்குறாரு. அதுவும் சரவணன் வீட்டாருக்கு தெரியாதுன்னு லாயர் சொல்லிட்டு இருக்க. ஆமாங்கன்ற மாதிரி அப்பாவிய முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி நிக்கிறாரு சரவணன். தங்கமயில வீட்டை விட்டு அனுப்பின கோவத்துல மொத்த நகையும் தங்கம் சரவணன் வீட்டார் எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு தங்கமயில் வீட்டாளுங்க அடுத்த பிரச்சனைய பண்ணினாங்க. அவங்க சொன்னது முழுக்க பொய்ன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சரவணன் வீட்டு ஆளுங்க நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு சரவணனோட லாயர் சொல்லிக்கிட்டே போக இங்க மயிலு அழுதுகிட்டு நிக்கிறாங்க. நல்லா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்க. தங்கமயில் வீட்டு ஆளுங்க சொன்னது பொய்ன்னு தங்கமயிலே அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சரவணனோட லாயர் சொல்ல இவங்க லாயர் ஒரு முறைச்சிட்டு இருக்காரு. மயிலும் பயத்தோட அழுகியோட அவங்க அம்மாவை பார்க்க அடா அதெல்லாம் இருக்கட்டும் மயிலு, பாத்துக்கலாம் மயிலு அப்படின்னு கண்ணாலேயே தைரியம் கொடுக்கறாங்க அவங்க அம்மா. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், இவங்க சொன்ன பொய்யெல்லாம் கண்டுபிடிச்ச சரவணன் வீட்டு ஆளுங்க மேலேயே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதா தான் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாரு சரவணன் சைட் லாயர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு மயிலோட வக்கீல் சொல்ல ஜட்ஜ் அந்த பக்கம் திரும்புறாங்க. அது பொய்யான கம்ப்ளைண்ட் இல்லைங்க யுவர் ஆனர், நிஜமாவே சரவணன் வீட்டு ஆளுங்க தங்கமயில கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தங்கமயில் லாயர் சொல்ல வக்கீல் சீரியஸ் பேசுறத ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. பாக்கியம் ஜட்ஜும் பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர்,
கல்யாணம் பண்ணி வாழ வந்த தங்கமயில வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க, நிறைய கொடுமைப்படுத்தி இருக்காங்க யுவர் ஆனர் அப்படின்னு அவங்க வக்கீல் சொல்ல அப்படியே எரிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க கோமதி. திடுக்குன்னு பாத்துட்டு இருக்காரு சரவணன். இன்னும் எவ்வளவுதான் அடிக்கிட்டே போவாங்கன்ற மாதிரி பாக்குறாரு செந்தில். நீங்க அவங்கள கொடுமைப்படுத்தி இருக்கதா சொல்றீங்க, ஆனா அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அவங்க வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறாங்களே அது ஏன்னு ஜட்ஜ் கேக்குறாங்க. வக்கீல் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. கரெக்ட், அப்படி கேளுங்கன்றாங்க கோமதி மெதுவா. ஐயோன்னு மயில திடுக்குன்னு பாக்க என்ன இந்தம்மா பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுருச்சு அப்படின்னு பாக்கியமா பாக்குறாங்க. சரவணன் வீட்டு ஆளுங்க தான் நல்லவங்க இல்லையே தவிர சரவணன் ரொம்ப நல்லவரு. குடும்பத்தை விட்டு சரவணன் தனியா வந்துட்டாருனா அவரோட சந்தோஷமா வாழ முடியும்னு தங்கமயில் நம்புறாங்க யுவர் ஆனர் அப்படின்னு லாயர் சொல்ல மயிலு அதிர்ச்சியும் திடுக்குன்னு பாக்குறாங்க. பிரிஞ்சு வர்றதா அப்படின்னு. பாக்கியம் ஆமா அதான் கரெக்டான பாயிண்ட், அடிங்க அடிங்கன்னு பாக்குறாங்க. அதனால இந்த விவாகரத்துல அவங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு அவங்க லாயர் சொல்லி முடிக்க மயிலு ஏக்கத்தோட சரவணனை பாக்குறாங்க. தம்பி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, மேடம் இவங்க சொல்ற மாதிரிலாம் தங்கமயில எங்க வீட்டுல யாருமே கொடுமைப்படுத்தினதே கிடையாது. எங்களை பத்தி ஏற்கனவே போலீஸ்காரங்க அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிச்சுட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, அட இந்த பையன் இவ்வளவு பேசுவானா, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர் விடாம மயில எங்க வீட்டுல நல்லா தான் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏமாமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சலோட பாக்குறாங்க மயிலு. அதுவும் இவளை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் நாங்கெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சரவணன் சொல்ல, கோமதியும் அப்பாவியா ஆமா ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க. வண்டி வண்டியா பொய் சொல்லி இருக்கான்னு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க வீட்டை விட்டு போக சொன்னோம். இவ்வளவு பொய் சொன்ன ஒருத்தி கூட, என் கேரக்டரை பத்தி தப்பா பேசின ஒருத்தி கூட சத்தியமா என்னால வாழ முடியாதுங்க மேடம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. கோமதி ஆமான்னு பாத்துட்டு இருக்க. ஜட்ஜ் இதெல்லாம் சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க. பாக்கியமும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க. எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுங்க, உங்களுக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாரு சரவணன். மயில் தலையில இடி இறங்குன மாதிரி அப்படியே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, ஐயோ மேடம் மேடம் எனக்கு விவாகரத்தெல்லாம் வேண்டாங்க மேடம் இன்னும் மயில அழ ஆரம்பிக்க. ஐயோ டிராமாவை போட ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க கோமதி. எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழணும், எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு மயிலு விரலால கிள்ளிட்டு அழுதுட்டு இருக்க. ஆனாலும் உனக்கு இருக்க நெஞ்சழுத்தம் உலகத்துல யாருக்குமே இருக்காதுடி, என்ன தைரியம் உனக்குன்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அப்படி சொல்லு மயிலு, நல்லா அடிச்சு சொல்லுன்னு பாக்கியம் பாத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் டைவர்ஸ் வேணும்னு சொல்றீங்க, இப்படி சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, என்னமாங்கிற மாதிரி சரவணன் கோமதியை பாக்குறாரு. ஜட்ஜ் குனிஞ்சு எதையும் எழுதிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பும் பயமுமா பாத்துட்டு இருக்காங்க பாக்கியம். ஆனா மயிலு இத பத்தி எதுவும் சட்டை பண்ணாம அழுகையோட சரவணனையே பாத்துட்டு நிக்கிறாங்க. இந்த கேஸ அடுத்த மாசம் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிட சரவணனுக்கு பயங்கர கோவமா இருந்தாலும் எதுவும் பேச முடியாதே. என்ன வெறுப்பா சொல்ல கோமதி ஐயோ அப்படின்னு நெத்தில கைய வச்சுக்கிறாங்க. சரவணனும் புஷ்ன்னு பாக்குறாரு. டைம் இருக்கட்டும், டைம் கிடைக்கிற அளவுக்கு நல்லதுதான், பேசிக்கலான்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். பாவம் மயில், அதோட வாழ்க்கை என்னதான் ஆக போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு மாணிக்கம். சரவணன் இருக்க கோவத்தெல்லாம் திரட்டி மயில பாக்க மயில பயங்கர அழுகையும் கெஞ்சலுமா. ஆமா ப்ளீஸ் மாமா, இந்த கோர்ட் வேணாம், கேஸ் வேணாம், எதுவும் வேண்டாம், என்னை கூட்டிட்டு போயிடுங்களேங்கிற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.